எழுத்தாளர் வேலைய உதறி தள்ளிக்கிட்டு, சினிமாவுல பயங்கரமா கல்லா கட்டக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேல ராமமூர்த்தி. இவர் குற்ற பரம்பரை, குருதியாட்டம், பட்டத்து யானை மாதிரியான நிறைய நாவல்களை இதுவரைக்கும் எழுதியிருக்காரு. இவரோட நாவல்கள்லாம் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல முன்னணி எழுத்தாளர்கள்ல ஒருத்தரா இவர் இருந்திருக்காரு. அதன் மூலமா தான் இவருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி கிராமத்து சப்ஜெக்ட மட்டும் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியோட சேதுபதி அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சதுக்கு அப்புறமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. கூடவே ஒரு படத்துல அவன் தாண்டா இளந்தாரி பைய அப்படின்னு ஒரு டைலாக் பேசி யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. அதுக்கப்புறமா நம்ம வீட்டு பிள்ளை படத்துல சிவகார்த்திகேயனோட பெரியப்பாவா நடிச்சு அதுலயும் அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அண்ணாத்த, எதற்கும் துணிந்தவன், இந்த மாதிரி நிறைய படத்துல வேலராமமூர்த்தி கமிட் ஆயிட்டே இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாவா செல்லத்துறை. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இவர் ஒரு சூப்பரான ரைட்டர். எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற ஒரு புக்கை எழுதினது மூலமா தான் இவர் பயங்கரமா ஃபேமஸ் ஆனாரு. அதை தள்ளியும் சில படைப்புகளை இவர் உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா ஜோக்கர் அப்படின்ற படத்துல இவருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதன் மூலமா தான் நம்ம சினிமாவுல அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா பேரன்பு, சைக்கோ, ஜெய்பீம், இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோ மல்லூரி. இவரை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இவரோட பெயர்ல நிறைய கவிதைகள், கட்டுரைகள் இது வரைக்கும் வெளியாகி இருக்கு. ஒருவேளை புக் வாங்கி படிக்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. கும்கி அப்படின்ற படத்தின் மூலமா தான் இவர் தமிழ் சினிமாக்குள்ள நுழையிறாரு. அதுக்கப்புறமா ஜில்லா, ரம்மி, சிங்கம் 3, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இந்திரா சவுந்தரராஜன். இவரை பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா தான் இவர் இறந்து போனாரு. ஆனா இவருக்கும் ஒவ்வொரு 90s கிட்ஸோட வாழ்க்கைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. என்னன்னு நான் சொல்றேன். இதுவரைக்கும் இவர் நிறைய அமானுஷ்யம் மற்றும் திகில் கதைகளை தான் அதிகமா எழுதியிருக்காரு. கூடவே சித்தர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வரலாற்று கதைகளையும் இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. புக்ஸ் படிக்க டைம் இல்லை அப்படின்னா கூகுள் பண்ணா கண்டிப்பா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, என்ன கனெக்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இவர் நிறைய நாவல் எழுதியிருந்தாலும் அதுல ஒரு நாவல் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதுதான் மர்மதேசம். மர்மதேசம் அப்படின்ற நாவலை தான் அதுக்கப்புறமா சீரியலா எடுத்து வெளியிட்டாங்க. இது வரைக்கும் 90s கிட்ஸ் பார்த்த ஒரு திகிலான சீரியல் அப்படின்னா எல்லாருமே மர்மதேசத்தை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது பயங்கர மிரட்டலா இருக்கும். அதை எழுதினவரே இவர் தான். ரொம்ப வருஷமா தொடர்ந்து நம்ம தமிழ் எழுத்தாளர்கள்ல ஒரு முன்னணி எழுத்தாளரா இவர் இருந்திருக்காரு. ரகசியம் அப்படின்ற படத்துல ஒரு கௌரவ தோற்றத்துல இவர் நடிச்சிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மனுஷ்ய புத்திரன். சிறந்த கவிஞரான இவர் ஆனந்த விகடன், கல்கி, குமுதம், இந்த மாதிரி பிரபல பத்திரிகைகள்ல இது வரைக்கும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு. நீங்க அந்த புக்ஸ் எல்லாம் படிப்பீங்கன்னா கண்டிப்பா இவரை தெரிஞ்சிருக்கும். மரண தண்டனை, ஜாதி ஒழிப்பு, பெண்கள் விடுதலை, இந்த மாதிரி சமூக அரசியல் கருத்துக்களை குறிப்பிட்டு இவர் நிறைய கட்டுரைகள் இது வரைக்கும் எழுதியிருக்காரு. இவர் விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான சூப்பர் டீலக்ஸ் அப்படின்ற படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.